பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே நடக்கிற என்ன சம்பவிக்கும், இந்த கடைசி காலங்களில் என்ன சம்பவிக்கும், எப்படி இருக்கணுங்கிறத திட்டமாக அவங்க சீசர்கிட்ட ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். பாருங்க, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். நோவா காலத்தை நாம் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். நோவா பாருங்கன்னா, உலகம் முழுவதும் பாவத்தில் விழுந்து கிடக்கிறது, உலகம் முழுவதும். ஆனால் நோவாவுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்னா நோவா நீதிமானாக இருந்தான், தேவனுக்கு பயந்து நடந்தான். அவன் அநேக காரியங்களை குடும்பங்களுக்கு சொல்லி, ஆண்டவர் பற்றி சொல்லி, அந்த குடும்பத்தையே அவன் அந்த பாவத்திலிருந்து, உலகமே பாவத்தில் மூழ்கி இருக்கும்போதும் அவன் தன்னை நீதிமானாகவும் தன் குடும்பங்களை அவனுடைய அந்த தேவனை அறிகிற அறிவிலே குடும்பம் வளர அவன் ஏதுவாக நடந்து கொண்டான். பாருங்க, ஆண்டவர் இதை கண்ணோக்கி பார்த்தார். பக்தி உள்ளவன் அவன் நீதிமான் என்பதை கண்டு நோவா கண்களில் ஆண்டவர் கிருபை கிடைத்தது. அப்போ நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். இப்போ கிருபையின் காலம், இந்த காலகட்டத்தில் எப்படி நடக்கும்? எங்கே பார்த்தாலும் பாவம் பெருகி இருக்கிறது. பாவம் ஒரு பெருசாக தெரியறதே இல்லை. எல்லாரும் செய்யாமலாம் இருக்காங்க. இது என்ன பெரிய தப்பா? அவங்கெல்லாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் என்ன பெரிய தப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம், நினைக்கலாம். தப்பு தான். அது சின்ன பாவனாலும் தவறு தான், பெரிய பாவனாலும் தவறு தான். பிதாவானவர் நீதிபரர், அவர் நீதியாய் நியாயம் செய்கிறவர். அதாவது அவர்கிட்ட எந்த ஒரு மாறுதலும் வேற்றுமையும் இல்லை. தப்புனா தப்பு தான். அப்படி இந்த கிருபையின் காலத்தில் பார்த்தா பாவம் பெருகி போய் கிடக்கிறது. பாவம் இப்போ ஒரு உணர்வே இல்லாத இருதயம். அந்த காலகட்டங்களில் எப்படின்னு, ஜலப்பிரளயத்துக்கு முன்னாலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்க நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். பாருங்க, ஒரு உணர்வுள்ள இருதயமே இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் ஜலப்பிரளயத்தினால இந்த பூமியை அழிக்க போகிறேன், நீ பேழையை உண்டாக்கு, எல்லா மிருக ஜீவன்களை ஏற்றணும், உன் குடும்பத்தை நீ ஏற்றணும், நீ பேழை உண்டாக்கு, இவ்வளோ நீளம், இவ்வளோ அகலம், இவ்வளோ ஹைட்டு எல்லாமே ஆண்டவர் எல்லாம் நீட்டாக சொல்லிட்டாரு. எந்த கொப்பேறு மரத்தை எடுத்து அதில் பேழை உண்டாக்கி இப்படி பண்ணுன்னு அவன் அந்த பேழையை அந்த குடும்பமாக சேர்ந்து ஒருங்கிணைந்து செய்கிறாங்க. அதில் எவ்வளோ பாடுகள் இருந்திருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ அவர் ஒரு பேழை உண்டாக்க மரத்தை எடுத்து வெட்டி இது பண்ணால் அங்கே ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. புத்தி கட்டவனே, என்னடா அந்த காலத்தில் மழைனாவே என்னன்னே தெரியாதான். பாருங்கள், அந்த காலத்தில் மழை பெய்யுது அப்படின்னு கூட இல்லை. ஏன்னா அந்த ஆண்டவர் படைத்த போது மூடு பனினால தான் இந்த பூமியை நிரப்பினார். பாருங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோன்னா, தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. அதாவது
நிலத்தினுடைய சகலவித செடி செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. அப்ப மழையே பெய்யாம இருக்கு. வெறும் மூடு பனி தான் பூமியை நிறைத்து கொண்டிருக்கிறது. அந்த மூடு பனியில் மட்டும் அந்த ஒரு அந்த வான மண்டலத்துல இருக்கிற அந்த ஓசோன் படலங்கள்லாம் அதெல்லாம் அப்படியே அந்த சூரிய கதிர்வீச்சு டைரக்ட்டா பூமிக்கு முழுமையாக வரவே இல்ல. அப்போ மூடு பனி தான் ஃபுல்லா நிரப்புனுச்சு. மழை பெய்யவில்லை. அப்ப அதனால தான் அந்த காலகட்டத்திலலாம் ரொம்ப அதிக வயசுல எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அதிக வயசு. மெத்துசலாலாம் 969 வருஷம் அவர் உயிரோட இருந்தாரு. அப்ப அ இது வந்து இவ்வளோ வருஷங்கள் அவங்க உயிரோட இருந்தாலும், அவங்க ஒரு டீனேஜ் பிள்ளைங்க மாரி அவங்களுக்கு வயசே ஆகாது, தோல் சுருங்காது, வைரஸ் கிருமி ஃபார்ம் ஆகுது. அந்த அதனால தான் நோவா வந்து முன்னாடி திராட்சை தோட்டம் வச்சு நடத்துனம்போது, அது ஒண்ணும் ஆகல. அதெல்லாம் குடிச்சிருக்காரு. அது ஒண்ணும் பாதிக்கல. அவரு வந்து இந்த ஜலப்பிரளயம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு திராட்சை தோட்டத்த வச்சு நாட்டி, அத குடிக்கும்போது அது தன்மை மாறி இருந்தது. ஏன்னா மழை பெய்ந்ததுக்கப்புறம் அந்த லேயர் அந்த சன்லைட் பூமிக்கு வர ஆரம்பிச்சது. வைரஸ் கிருமி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அந்த திராட்சை ரசம் வந்து புளிக்கிற தன்மையை உண்டு பண்ண ஆரம்பிச்சது. அந்த தன்மை மாறுனதுன்னு தெரியாம தான் அவரு குடிச்சு, அவரு வந்து போதை தலைக்கு ஏறி அவரு போதையில கிடந்தாரு. இதை வைத்து எல்லாம் நோவாவே குடிக்கிறார் குடிக்கிறார்ன்னு சொல்லி சொல்றது காரியமல்ல. அது வந்து இது உண்மையான சத்தியம் என்னவென்றால், அந்த மழை பெய்ததுக்கு அப்புறம் தான் அந்த பூமியில் உள்ள தன்மைகளே மாறுது. அந்த மாறுனுச்சுங்கிறது அவனுக்கே அறியாம இருந்தான். அதனால என்னென்ன மாற்றங்கள் வரும்னு. அதான் அந்த காலகட்டங்களில் மழை பெய்யறதுக்கு முன் மூடு பனினாலே நிரப்புனபோது எல்லாம் அதிக வயசு உடையவர்களாக நல்ல ஒரு இளமையாக இருந்ததுக்கு காரணம் அதுதான். பாருங்க, இப்ப இந்த காலகட்டங்களில் அந்த ஜனங்கள் உணர்வில்லாம இருந்தாங்க. அந்த கொப்பேர் மரத்தில பேழை உண்டாக்கி, அது இவ்வளோ அகலம், இவ்வளோ நீளம், ரம்ப எடுத்து அடுத்து இத ஃபிக்ஸ் பண்ணி, அவங்க குடும்பமே வேலை செஞ்சுட்ருக்கு. வேலை செஞ்சுட்ருக்கும்போதே நோவா சொல்றாரு, "மனம் திரும்புங்க. ஆண்டவர் இது ஜலப்பிரளயம் கொண்டு வரப் போறாரு. இந்த பூமிய உலகத்தையே அழிக்கப் போறாரு. மழையினால அழிக்கப் போறாருன்னு" சொன்னா, எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இவனுக்கு அறிவு இல்லையா? கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? எங்கடா மழை பெய்யுது? மழைன்னா எப்படி இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியல. மேல இருந்து மழை வருமா? மேல இருந்தா தண்ணி வரும். அது எப்படி வரும்? மூடு பனி அது பனி இதுதான் பெஞ்சு இது பண்ணிட்டுருக்கு. அப்ப அவங்க யாருமே நம்பல, விசுவாசிக்கல. அவங்கலாம் கிண்டல் பண்றாங்க. ஒரு உணர்வே இல்லாத இருதயமா இருந்தாங்க. இந்த காலகட்டங்கள்ல அப்படிதான். ஆண்டவர் வரப்போறாரு. கர்த்தர் வரப்போறாரு. அதிசீக்கிரத்துல ஏசப்போட வருகை இருக்கும். ரகசிய வருகை இருக்கும். இது சொன்னா எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த கிறிஸ்தவர்களா பிறந்தபோதே கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் அதை ஒரு பெரிய பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. இன்னும் இது புறஜாதி மக்கள் கேட்குறவங்க, "என்ன இவங்க இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க, ஆண்டவர் எப்போ வராருன்னு?" இன்னும் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளே சோர்வடைந்து அவங்க சொல்றாங்க, "இன்னும் வருகை தாமதிக்கும். இன்னும் வருகை தாமதிக்கும். அதான் முடிவு உடனே வராதுன்னு சொல்றார்ல, இன்னும் தாமதிக்குன்னு" அவங்க இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உணர்வே இல்லாத இருதயமாகத்தான் இந்த கடைசி நாட்களே அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் வந்து ஏன் தாமதிக்கிறாரு? அவரோட வருகை ஏன் தாமதிக்குது? ஒரு ஆத்துமா கூட கெட்டு போய்விடக்கூடாது. எல்லாரும் தேவனுடைய அன்பை ருசிக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அவர் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்பு, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பாதுகாக்கப்படுதல், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுதல், மீட்கப்படுதல், நித்திய ஜீவன் உண்டு என்று அது ஆண்டவரை விசுவாசிக்கும்போது தான் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று அதை உணர்ந்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வில்ஸ், அதாவது சுய விருப்பத்தை ஆண்டவர் குடுத்திருக்கிறார். யாரையும் ஃபோர்ஸ் பண்றதில்ல. யா இருதயத்தை மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆனா அந்த வேலையை செய்ய மாட்டார் ஆண்டவர். நம்மகிட்ட தான் அந்த ஒரு பொறுப்பை குடுத்திருக்கார். நீ மனம் திரும்பி
நம்மளுடைய இருதயம் நமக்குள்ள மாற்றம் வேணும். நமக்குள்ளே மனமாற்றம் வேண்டும். இது ஆண்டவர் மனமாற்றத்தை தரமாட்டார். அந்த மனமாற்றம் அடைய வேண்டியதற்கு ஏற்ற சூழ்நிலை தருவார். அது ஒண்ணு பிரச்சனைகள், போராட்டங்களா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல சரீர வியாதியாக இருக்கலாம், இல்ல எ பல விதத்திலே நெருக்கடிகள் குடுக்கலாம். அந்த நெருக்கடி மத்தியிலே ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆண்டவர் வழிகளை திறந்து தருவார். இப்படிதான் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். நம்மளை டைரக்ட்டா எல்லாம் அந்த இருதயத்தை மாற்றி ஆண்டவருக்கா வரணும் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி ஆண்டவர் ஒருபோதும் செய்ய மாட்டார். பாருங்க, இது அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாக்கா, உணர்வில்லாத இருதயமா இருப்பாங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். வயலில் வயலில் எப்படி? இந்த காலை இந்த காலை வேளையில் போறாங்க. ஜனங்க போறாங்க, வயல்வெளியில் போய் வேலை செய்வாங்க இல்லையா? அவங்க அந்த மதியம் வரைக்கும், உச்சி வரைக்கும் அவங்க வேலை செய்வாங்க. அந்த மாரி. அந்த நேரம். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஸ்திரீகள் எந்திரம் அரைப்பது எப்போ? ஒரு ஈவினிங் டைம் போல இருக்கும். அப்போ ஈவினிங் டைம் வச்சுக்கோங்க. ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கபடியால் விழித்திருங்கள். பாருங்க, இன்னும் ராஜாமத்தில், அதாவது படுக்கையில் 2 பேர் படுத்திருப்பாங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. அப்போ இரவு நேரம் குறிக்கப்படுகிறது, வயல்வெளி நேரம் அது காலை நேரத்தை குறிக்கப்படுகிறது. அடுத்து சாயங்கால நேரத்தில் இயந்திரம் அரைத்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 நேரத்தையும் 3 விதமான நேரத்தையும் சொல்லுகிறதுக்கு காரணம் என்னவென்றால், நமக்கு இந்த குவைத்தில் இப்போ இரவு நேரம்னா, அமெரிக்காவில் இப்போ பகல். எல்லாம் அந்த பூமியை உருண்டை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான டைம் செட்டிங். அப்போ இரவு, பகல், சாயங்காலம் அது எதுவுமே கிடையாது. நமக்கு இரவு என்றால் இன்னொரு தேசத்துக்கு பகலாக இருக்கும். இன்னொரு தேசத்துக்கு இரவு என்றால் நமக்கு இங்கே பகலாக இருக்கும், ஈவினிங்காக இருக்கும், மதியமாக இருக்கும். அப்போ அது முக்கியம் இல்லை. இந்த காலகட்டங்கள் ஏன் ஆண்டவர் இதை வெளிப்படுத்துகிறார் என்றால், வயல்வெளியில் உள்ளவர்கள், இயந்திரம் அரைக்கிறவங்க, படுக்கையில் இருக்கிறவங்க, இப்படி எடுத்துக்கொள்ளப்பட காரியங்களை பற்றி சொல்லுவது என்னென்றால், எந்த சூழ்நிலையில், இரவில் மட்டும் இல்லை, பகலில் மட்டும் இல்லை, சாயங்காலத்தை மட்டும் இல்லை, எல்லா நேரமும் அலாட்டாக இருக்கணும். எந்த நேரத்தில் ஆண்டவர் வருகை, கண்ணுமிக்கிற நேரத்தில் அவர் வருகை இருக்கும். இயேசு கிறிஸ்து மேகங்கள் மேலே வருவார், அநேக தூதர்களோடு மேகங்கள் மேலே வருவார். அப்போ பூமியில் முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அதோட ஆண்டவருக்கு பிரியமானபடி நடந்து வசனத்தின்படி உண்மையாய் நடக்கிறவர்கள் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் சட்டனாக. இதெல்லாம் கண்ணிமிக்கிற நேரத்தில் நடக்கும். கண்ணிமிக்கிற நேரத்தில் பாருங்க, இது அதுதான் ஆண்டவர் சொல்றார். 42 வசனம், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நாளிகையில வருவாரு, எப்படி வருவாரு, நமக்கு தெரியாது. அப்ப நமக்கு தெரியாதனால எப்பவுமே நம்ம விழித்திருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் எந்த நேரத்தில் வந்தாலும் நாம் அவரோடு செல்வதற்கு நாம் நம்மளை ஆயத்தமாக வைத்திருக்கிறோமா? அது நம்மேல் விழுந்த கடமை. அனுதினமும் நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அனுதினமும், டெய்லி நம்ம நம்ம ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ நான் ஏதாவது பாவம் செய்திருந்தால் மன்னியும் ஆண்டவரே, மன்னிங்கப்பா, உடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிங்க என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். நாம் மட்டும் ஆண்டவர் அன்பை ருசித்தால் பத்தாது. நாம் வெறுங்கையோடு பரலோகத்திற்கு செல்லக்கூடாது. நாம் நம்மளோடு அன்பை நாம் ஆண்டவரோடு நாம் இருந்த ருசித்த அன்பை, ஆசீர்வாதத்தை அநேகருக்கு சொல்ல வேண்டும், அநேகருக்கு அறிக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஊழியக்காரராக, ஊழியக்காரிகளாக வைத்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இந்த நிலையில்
நாம் நம்மளை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள் மூலம் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இது கடைசி காலமாக இருக்கிறது, காலம் செல்லாது. ஆண்டவரே, வசனத்தின் மூலம் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை முழுதுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. டிசம்பர் மாதம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே 11ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்துகிற கிருபைக்காய் முக்கோட எங்களுடைய ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்மை முன்வைத்து நாங்கள் ஒவ்வொரு காரியங்களும் நேர்த்தியாக செய்வதற்கு அப்பா நீர் அனுகிரகம் பண்ணுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் ஆவியானவரே நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விழித்திருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆவியில் அனலுள்ளலாக இருக்கணும் ஆண்டவரே. அநேக காரியங்களை ஆவியானவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் அடிமையோடும் நீர் பேசிக்கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே. அப்பா எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீ அப்படியே செய்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கத்தரே சோத்திரி, என் முழுவதும் என்று பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரே சோத்திரி, கத்த சேர்த்த சகல பாரம் வராதே. ஆமேன், ஆமேன்.